வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் விவசாய கடன் தள்ளுபடியை குறித்து முதல்வர் விஜய் மீண்டும் வெளியிட்ட அந்த அறிவிப்பு என்ன? 75,000க்கு மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிக்க வச்சுருக்காங்க. 75,000 வரையிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ட்டு என்ன அப்படின்ற தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க, நாங்கள் தள்ளுபடியை நாங்கள் கொடுப்போம். மிக விரைவில் வல்லுநர் குழு ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் இந்த தள்ளுபடி யாருக்கெல்லாம் பொருந்துகிறதோ அவங்களுக்கு இந்த தள்ளுபடியை முக்கியமாக கொடுப்போம். கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு தலா 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல்வர் விஜய் மற்றும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதற்கு விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டுமென வலியுறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 75,000 வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 75,000க்கு மேல் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு தலா 35,000 வரை தள்ளுபடி வரும் என்று அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வர் அமைச்சர் 25/5/2025 26 தேதிகளில் 50,000 வரை பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ மேலும் ஒரு புதிய ஜிஓவை அறிவிச்சிட்டாருங்க. இந்த பயிர்க்கடன் மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடியை கொடுப்போம். மேற்கண்ட கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை மற்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டு கிணங்க பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை மறு ஆய்வு செய்திட 15/6/2026 அன்று தலைமை செயலகத்தில் மறு ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த மறு ஆய்வு கூட்டத்தில் முதலமைச்சர் தலைமையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண்மை, உழவர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, நிதித்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களுடன் மறு பரிசீலனை செய்யப்பட்டதுங்க. 6,000 கோடி இதில் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 அன்றைய நிலவரப்படி அரசு தள்ளுபடி திட்டங்களுக்காக மாதிரி செயல்பாட்டு முறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடி முழு தொகையும் அரசானது 45 to 60 நாட்களுக்குள் முழுமையாக வழங்க வேண்டும் என வழிகாட்டுதலின்படி தமிழக அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2028 வரையிலான பயிர்க்கடன்கள் 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. கடன் தொகையில் சிறு மற்றும் குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கான தள்ளுபடி இதில் அடங்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் இதில் தள்ளுபடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி. 75,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 35,000. இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000, குறைந்தபட்சம் அப்படின்னா 35,000 முழு பண பயன் கிடைக்கும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற பெறும் விவசாயிகளுக்கு பெரும் அளவில் பங்கு தரும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 8,33,773 குறு விவசாயிகள் தள்ளுபடி தொகை 3,500 கோடி, 5,16,000 சிறு மற்றும் விவசாயிகள் தள்ளுபடி தொகை 1,995 கோடி, 93,548 இரு இதர பெரு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை 337 கோடி. ஆக கூடுதல் 16,43,504 விவசாயிகளுக்கு உத்தேச பயிர்க்கடன் தள்ளுபடி 5,932 கோடி ஆகும். பயிர்க்கடன் தள்ளுபடி 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காருங்க. விரைவில் இதை கூட மாற்றம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.